This video sponsored by BuyMode eShopping. இது ஒரு ஆன்லைன் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமா நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே டிஸ்கவுண்டில் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்பான்னு ஒரு தலைப்பான்னு கேட்கலாம். நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு அவர் தான் ஒரு பெரிய உலகம். ஒரு ஆசிரியர், ஒரு காவலர், நிறைய சொல்லிட்டே போகலாம். சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை சொல்லி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, அதாவது தனியாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கதைகள் மூலம் அவனை உருவாக்குறது அப்பா தான்னு நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமாக உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு அப்பா பையன், அதாவது சின்ன குழந்தையாக இருக்கப்போ அவர் பார்த்திங்கன்னா ஒரு சிற்பி. அவரை மாதிரி சிற்பம் யாராலையும் செய்ய முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ். ஒவ்வொரு வேறு நாட்டில் இருந்து அந்த சிலைகளை செஞ்சு வாங்கிட்டு போவாங்க. இந்த பையனும் அப்பா செய்கிற அந்த ஒரு சிலைகளை பார்த்து அவனும் சிலை செய்ய கற்றுக்கிட்டான். அதை காலப்போக்கில் படிச்சுட்டு அந்த சிலை எப்படி அப்பா நீட்டாக செய்கிறாங்க, அழகாக செய்கிறாங்கன்னு கற்றுக்கிட்டான். தனியாக செய்ய ஆரம்பித்தான். அவன் செஞ்சு முடிச்சோன்னு அப்பாட்ட போய் கேட்பான், அப்பா இந்த சிலை ஓகேவா அப்படின்ட்டு. அவர் ஒவ்வொரு டைமும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு என்ன பண்ணுவார், அவர் செஞ்ச சிலையை ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பார். நாளடைவில் அந்த பையனும் அவனுக்கு வயசு ஆகிட்டே போது. சிற்பங்கள் செதுக்கிறதுல கைதேர்ந்த ஒரு ஆளாயிட்டான். எல்லா பேருமே பையன்கிட்ட கொடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்குது, மாறல. அப்பாட்ட கேட்பான், ஏதோ ஒரு சொல்லுவார். அப்பா செஞ்ச சிலையை விட 3 மடங்கு 4 மடங்கு விலை அதிகமாக போக ஆரம்பிச்சிருச்சு பையன் செஞ்ச சிலைக்கு. அப்பயுமே ஒரு நாள் ரொம்ப ஒரு அழகான சிலையை வடிச்சிட்டு, இது எப்படி இருக்குப்பான்னு கேட்டிருக்கான் அந்த பையன். அவர் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அதுலேயும் ஒரு சில குறைகள் சொன்னார். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பையனுக்கு சரியான கோபம். எது செஞ்சாலும் இப்படி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அது ஒரு பெரிய சண்டையாகி போய் பேசுறதுன்னு நிறுத்திட்டான் அப்பாட்ட. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவனால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஏதோ ஒரு மனக்குழப்பத்திலே இருந்துகிட்டே இருந்திருக்கான். எதனால் இது இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு, சரி அப்பாட்ட இதுக்கான தீர்வை கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்கேன். நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, முன்ன மாதிரி என்னால் சிலைகளை செதுக்க முடியலை. என்ன காரணம்? நான் ஏதாவது செஞ்சால் அதில் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்களே, ஏன்? ஒரு நாள் கூட என்னைய பாராட்டவே மாட்டீங்களே, ஏன்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, என்னைக்கு நம்ம செய்கிற தொழிலில் நல்லா இருக்கு போதும் அப்படின்னு திருப்தி அடைகிறோமோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஏதாவது ஒரு குறைகள் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதை சரியாக செய்யணுன்ட்டு அடுத்தடுத்து நம்ம அந்த செய்யக்கூடிய தொழிலில் வேலையில் ஒரு கவனம் இருக்கும். இன்னும் பெட்டராக செய்யணும், இன்னும் பெட்டராக தேடுதல் அதிகமாகத்தே இருக்கும். அப்படின்றப்ப நமக்கு இன்னும் மேலும் மேலும் என்ன ஆகும், அந்த திறமைகள் அதிகமாகிட்டு தான் போகும். அதனால தான் நான் உனக்கு அப்படி சொன்னேன். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா எனக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் நான் அந்த ஒரு புகழின் உச்சிக்கு போயிருந்தேன். ஒன்றையும் அதை விட அதிகமாகத்தான் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குறைகளை சொல்கிறேன். அது உனக்கு புரிஞ்சிக்க தன்மை இல்லை. இப்போ புரிஞ்சுக்க, இப்போயாச்சும் கேட்கணும்னு தோணுச்சே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம போதுன்ற அந்த ஒரு திருப்தி ஆகிடவே கூடாது. ஏதாவது குறை சொன்னால் அதை நம்ம திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போக பார்க்கணுன்னு தான் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கதையாவோ ஒரு அட்வைஸாவோ நம்மளை ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் அப்பா. ஓகே, மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம்.
நன்றி.